रेडियो सिटी पॉडकास्ट। रेडियो सिटी पॉडकास्ट। புரூட்டாங்கிற நகர்ல மைக் த ஹெட்லெஸ் சிக்கன் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. வருஷந்தோறும் மைக்கோட நினைவா மே 3வது வார இறுதியில மைக் டே கொண்டாடுறாங்க. கோழிகளை வச்சு விதவிதமான விளையாட்டு போட்டிகளையும் நடத்தி பரிசுகளையும் கொடுக்கறாங்க. யார் இந்த மைக்? அது என்ன ஹெட்லெஸ் சிக்கன்? இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அமெரிக்கால இருக்கக்கூடிய புரூட்டா நகருக்கு போகணும். நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். 1945 வருடம் செப்டம்பர் 10 அமெரிக்காவோட கொலரடோ மாகாணத்தில் இருக்கிற புரூட்டா நகரை சேர்ந்த விவசாயி ஆல்சன் அன்னைக்கு வீட்டுல ரொம்ப ஹாயா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய மனைவி இன்னைக்கு சிக்கன் சமைக்கலாம், நீங்க தோட்டத்துல போய் ஒரு சிக்கனை மட்டும் க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. மனைவியோட பேச்சை தட்ட முடியாது. கத்தி எடுத்துட்டு கிளம்புறாப்புல அந்த கோழி பண்ணையில மேய்ஞ்சிட்டு இருக்கக்கூடிய எந்த கோழியை சூஸ் பண்றதுன்னு பாக்குறாரு. கொஞ்சம் ஏப்ப சாப்பையா இருந்த அந்த கோழியோட பேர் மைக். அந்த மைக்கை பிடிக்கிறாப்புல ஒரே வெட்டு. மைக்ரோ செகண்ட்ல மைக்கோட தலை துண்டாகி இருக்கணும். ஆனா மைக் கழுத்தை கொஞ்சமா உள்வாங்கியிருக்கு. ஸோ இவர் வெட்டினதுல அந்த கோழியோட கொண்டை, கண்கள், ஒரு காது, இது அடங்கின முகத்தோட ஒரு பகுதி மட்டும் தனியா துண்டா போய் விழுந்திருக்கு. மூளையும் லேசா சேதாரம் அடைஞ்சாச்சு. ஆனா மூளைக்கும் இதயத்துக்கும் நடுவுல ரத்தத்தை கொண்டு போகக்கூடிய இரத்த நாளங்கள் வெட்டுப்படலை. இப்ப தலையில்லாத முண்டமா அந்த மைக்குங்கிற கோழி உயிரோட துடிச்சிருக்கு. சரி, எப்படியாவது மைக் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடும், நம்ம எடுத்துட்டு போய் உரிச்சு இன்னைக்கு சிக்கன் 65 பண்ணிடலாம்னு நினைச்ச அந்த ஆல்சனுக்கு ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. நேரமாக ஆக மைக் உயிரோட இருந்ததை பார்த்து ஆச்சரியத்தோட உச்சத்துக்கு போனாரு ஆல்சன். தலை இல்லாம இந்த மைக் எத்தனை நாளைக்கு தான் இப்படி உயிரோட வாழ முடியும்? இதுக்கு எப்படி நம்ம சாப்பாடு கொடுக்க போறோம்? சாப்பிடாமையே செத்து போயிருமா? இதெல்லாம் ஆல்சனோட கவலைகளா இருந்தது. சரி, இதை திருப்பியும் வெட்டி கொலை பண்ணிடலாமா நினைச்ச ஆல்சனுக்கு மனசு வரல. ஏற்கனவே இறப்ப முத்தமிட்டு திருப்பி உயிரோட திரும்பின இந்த கோழியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாரு. இங்க் ஃபில்லர் மூலமா மைக்கோட தொண்டைக்குள்ள தண்ணியையும் பாலையும் மாத்தி மாத்தி கொடுத்து அந்த மைக்கை உயிரோட காப்பாத்தினாரு. கொஞ்ச நாட்கள் கழிச்சு தானியங்கள் கொடுக்க ஆரம்பிச்சாரு. சரி, தலையில்லாத அதிசய கோழி அப்படிங்கிற புகழ் அக்கம் பக்கத்துல, கிராமத்துல, சிட்டில, ஏன் அந்த நாடு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிச்சு. அமெரிக்காவோட ஒவ்வொரு ஊருக்கும் மைக்கை கூட்டிட்டு போனாரு ஆல்சன். இந்த கோழியை பார்க்கறதுக்கு 25 சென்ட் கட்டணத்தை போட்டாப்ல. லைஃப், டைம் மேகசின்ஸ்ல எல்லாம் மைக்கோட புகைப்படம் இடம் பிடிச்சிருக்கு. புகழோட உச்சத்துக்கு போனாரு ஆல்சன். நிறைய சம்பாத்தியம் வேற. தலையில்லாத ஒரு கோழி இவ்வளோ சம்பாரிச்சு கொடுக்குது, இதே போல இன்னும் சில பல கோழிகளை உருவாக்குனா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து இதே ஆங்கிளில் நிறைய கோழிகளை வெட்டி பார்த்தாரு. ஆனால் மைக் போல எந்த கோழியும் 2 நாளைக்கு மேலே உயிரோட இல்லை. 1947 மார்ச் ஃபோனிக்ஸ் நகரில் காட்சியை முடிச்சுட்டு திரும்பக்கூடிய அந்த வேளையில் மைக்குக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் ஆல்சனால மைக்கை காப்பாற்றவே முடியல. சுமார் 18 மாதங்கள் தலையில்லாம வாழ்ந்து ஆல்சனை மிகப்பெரிய பணக்காரரா மாற வச்ச மைக் இறந்து போனது. மைக்கோட உடலை கூட ஒரு நல்ல விலைக்கு வித்துட்டாரு ஆல்சன். இப்பதான் புரூட்டா நகர்ல மைக் த ஹெட்லெஸ் சிக்கன் அப்படிங்கிற அமைப்பு உருவாகி இறந்து போன மைக்கோட நினைவா கோழிகளுக்கான போட்டிகளை நடத்தி வருஷந்தோறும் பரிசுகளை கொடுத்துட்டு இருக்காங்க. தலையை வெட்டி பாதி தலை இல்லாம உயிரோட வாழ்ந்த மைக்குங்கிற கோழிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் இன்னைக்கு வரைக்கும் தீர்க்கப்படாம தான் இருக்கு. நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்குது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். Radio City Podcast.